திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் செல்வதை தடுக்கும் வகையில் தீண்டாமை சுவர் அமைத்திருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மக்களிடம் எமது செய்தியாளர் ஜெரி நிகழ்த்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் செயல்பட்டு வரும் கோவிலில் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவில் மற்றும் மண்டபத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் தீண்டாமை சுவர் கட்டி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களை மண்டபம் மற்றும் கோவிலுக்குள் அனுமதிக்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து பலரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்போம். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோயிலில் அனைத்து சமூகமும் பயன்படுத்தக்கூடிய கோயிலாக இருக்கிறது. அங்கே திருமண மண்டபம் குறைந்த விலையில் அருந்ததியர் மக்கள் மற்றும் ஏழை மக்கள் பயன்படுத்துகிற வகையில் இருக்கிற அந்த மண்டபத்தை தடுக்கிற வகையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஆரம்பித்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோவிலில் மண்டபத்துக்கு செல்ல விடாமல் தடுப்புச் சுவர் எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்கின்றோம். இன்று வரை தீண்டாமை சுவரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை மனு கொடுத்தும் இன்று வரை நடவடிக்கை இல்லை. ஆகவே அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைத்து அனைத்து அருந்தியர் அமைப்புகளையும் அனைத்து கட்சியையும் ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவிநாசியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். இது நடக்கவில்லை என்று சொன்னால் அனைத்து சமூக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தீண்டாமை சுவரை இடிக்கின்ற போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். ஒரு வார காலத்திற்குள் தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களை திரட்டி தீண்டாமை சுவரை இடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.